நான் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு வீட்டுக்கு 10 வீட்டுக்கு பேப்பர் போடுறேன். ஒரு வீட்டுக்கு மாசம் 20 ரூபா தராங்க, மொத்தம் 10 வீட்டுக்கு 200 ரூபா. ஏன் தெரியுமா நான் இப்படி கஷ்டப்படுறேன்? எங்க அப்பா ஒரு குடியாரு, எங்களை விட்டு போயிட்டாரு. தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு சார். அப்ப எங்க அம்மா அடிக்கிற பார்த்து எனக்கு நைட்டு கனவுல வரும் சார். அப்பா அம்மா அடிக்காங்க அலறும் சார். அப்ப எங்க அம்மா எந்திரிச்சு என்ன சொல்லுவான்னு தெரியுமா சார்? டே அவரு தான் இல்லடா, நீ நல்லா படுறான் பாரு சார், வாமா எங்க அப்பாவை கூட்டிட்டு வரலான்னு போனோம் சார். அப்ப எங்க அப்பா என்ன சொல்லுவான்னு தெரியுமா சார்? நீ போடி, நான் என் மகனை வச்சு காப்பாத்திக்கிறேன்னாரு சார். அவர் பாசத்துக்காண்டி சொல்ல சார், இவனை வேலைக்கு அனுப்பி விட்டு அந்த காசுல குடிக்கலான்னு நினைச்சாரு சார். ஆனா எங்க அம்மா விடல தெரியும் சார். என்னை கூட்டிட்டு வந்தார் சார், கூட்டிட்டு வந்து படிக்க வச்சாங்க சார். அன்னைக்கு நான் 25வது ரேங்க், இன்னைக்கு நான் 5வது ரேங்க் சார். ஏன் தெரியுமா சார்? எங்க அம்மா படுற வறுமையால நான் நல்லா உயிர்னு சார். உயிர்னு எங்க அப்பா படிக்கூடாதுன்னு சொன்ன முன்னாடி நான் நல்லா படிப்பேன் சார். படிச்சு காட்டி எங்க அம்மா ஆசை நிறைவேற்று சார். அதே மாதிரி எங்க பாப்பா பார்த்தீங்கன்னா பக்கத்தால இருக்க வீட்டுல பார்த்தீங்கன்னா அவங்கள 2 சைஸ் போட்டு பார்த்து என் பாப்பா கேட்கு சார், அம்மா அதே மாதிரி 2 சைஸ் சாக்ஸ் எனக்கு வாங்கி கொடுமான்னு சொல்லி சார். அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார்? நம்மளாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, அங்கே நீ தமிழ் மீடியமே போன்னு சொல்லுவாங்க சார். அழுதுட்டே என்னட்டு வந்துச்சு சார். அண்ணா எனக்கு 2 சைஸ் சாக்ஸ் போட்டு தாட்டி விடுன்னு சார். அப்போ நான் சொன்னேன் சார், இரு தங்கச்சி நான் படிக்க நான் கலெக்டர் ஆகி உன்னை டாக்டர் ஆகி காட்டுவேன்னு சொன்னேன் சார். இதோட அந்த தன்னம்பிக்கையால் வாழ்ந்துட்டு இருக்குது சார். என் தங்கச்சி டெய்லியும் கேட்கு சார், எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போவாங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க பாரு சார். என்னை படிக்க வைக்கணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்து என்னை படிக்க வைக்கிறாங்க பாரு சார். அதான் சார் உலகில் மிகப்பெரிய சாதனை.